ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஸ்வீட் கார்னை பயன்படுத்தி ஒரு ஈவினிங் ஸ்நாக்காக கார்ன் பக்கோடா தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். ஸ்வீட் கார்ன் மட்டும் இருந்தால் போதும், சட்டுன்னு கொஞ்சம் நேரத்திலே நம்ம இதை செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இது ஈவினிங் ஸ்நாக்காக கொடுக்கும்பொழுது பசங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், நீங்கள் அதில் போய் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்கு 1 கப்பு கார்ன் எடுத்திருக்கேன், 4 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, சாட் மசாலா, ஜீரகத்தூள், வெறும் மிளகாத்தூள், வெங்காயம், கொஞ்சமாக லெமன், 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு விழுது. இது எல்லாம் தான் நம்ம இதுக்கு தேவை. இது மட்டும் இருந்தால் போதும், நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம். கடலை மாவு, அரிசி மாவு நம்ம வீடுங்களில் எப்போவுமே இருக்கும். இப்போ எடுத்துருக்கிற கார்னில் கொஞ்சம் கார்னை பல்ஸ் மோடில் மிக்சி ஜாரில் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. குறைன்னு அரைச்சிக்கோங்க, மையாக அரைக்காதீங்க. மீதி கார்னை முழுசாகவே சேர்த்துக்கோங்க. இது கூடவே தேவையான உப்பு சேர்த்துக்கிட்டு 1 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் சாட் மசாலா, அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, பொடியாக நறுக்கின பச்சை மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம், 1 வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூடவே ஒரு அரை மூடி லெமனை நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு கையாலேயே நல்லா பெசறி விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம மாவுகளை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கையால் பெசருங்க. நல்லா பெசரும் பொழுது அந்த ஜூஸியாக நம்ம தண்ணி சேர்க்க தேவையில்ல. அந்த கார்னில் இருக்கிற தண்ணியே நல்லா இது கூட சேர்ந்து நல்லா மாவு பதத்துக்கு நல்லா வரும். மாதிரி பெசறினதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, நீங்கள் கார்ன்ஃப்ளவர் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். கூடவே 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, இதையும் சேர்த்துட்டு இது கூடவே பொடியாக நறுக்கின கொத்தமல்லியையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா பெசறி விடுங்க. நம்ம தண்ணியே சேர்க்கலை, தண்ணி சேர்க்காம அந்த ஈரப்பதத்திலே தான் நான் பெசறேன். அப்போ தான் நம்ம பகோடாவை கிள்ளி போடும்பொழுது அது நல்ல உதிரி, அதாவது கிறிஸ்பாக வரும் நமக்கு. இப்போ இந்த மாதிரி நல்லா தண்ணி சேர்க்காம நான் இப்படியே பெசறிக்கிட்டேன். இப்போ பாருங்கள், எடுத்து இப்படி கிள்ளி போடுறதுக்கு அந்த மாவு கரெக்டாக இருக்குது கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம எண்ணெய் காய வச்சு பகோடாவை போட்டுடலாம். வாங்க எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ அடுப்பில் இந்த மாதிரி எண்ணெய் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கிள்ளி போடுங்க. நம்ம சூப்பரான கார்ன் பகோடா சூப்பராக ரெடி ஆகிடும். வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பசங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கும் சொல்லுங்கள். லைக் பண்ணிவிட்டு ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.